अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमईन। अन अबी हुरैरह रज़ियल्लाहु तआला अन्हु अन्न नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम क़ाल दअवतुल मज़लूमी मुस्तजाबतुन व इन कान फाजिरन फफुजूरुहु अला नफ्सिही रवाहु तबरानी रज़ियल्लाहु सदक़ रसूलुन नबील करीम। சர்வ புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கே. அந்நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, தஅவத்தல் மظலூமி, அநீதி இழைக்கப்பட்டவனின் முறையீட்டை, முஸ்தஜாபத்துன், அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொள்கின்றான். வ இன்கான ஃபாஜிரன் ஃபஃபுஜூருஹு அலா நஃப்ஸிஹி, அவன் பாவியாக இருந்தாலும் சரியே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் தபரானி என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, அதாவது இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது, அநீதம் இழைக்கப்பட்டவன் ஒரு பாவியாக இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கின்றான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். ஆக யாருடைய மனு வருத்தத்திற்கும் ஒருபோதும் எந்த மனிதரும் ஆளாகிவிடக்கூடாது. அப்படி மனவேதனை யாரையாவது ஒரு நபரை மனவேதனைப்படுத்தினால் அதன் விளைவு என்ன என்பதை கீழ்காணக்கூடிய ஒரு வரலாறு நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவைக்கு அழுத வண்ணமாக துர்ரா பின்த் அபூ லஹப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற பெண்மணி வர்றாங்க. இவர்கள் தம்மை மிகவும் ஆர்வத்தோடு இஸ்லாத்தில் இணைத்து கொண்ட ஒரு பெண்மணியும் கூட. அது மட்டுமல்லாது ஹிஜ்ரத் எனும் புனித பயணத்தின் பதிவேட்டில் இடம்பெற்றவர்களும் கூட இவர்கள். அந்த பெண்மணியின் அழுகையை பார்த்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமுகம் அப்படியே மாறி போய்விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்மணி அழுகைக்கான காரணத்தை என்ன செய்யறாங்க, கேட்குறாங்க. ஏமா அழுகுறீங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு பதில் கூறுகின்றார்கள். துர்ரா பின்தி அபூ லஹப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, பதில் சொல்றாங்க. அன்சாரி பெண்களில் பனி சரீக் குடும்ப பெண்கள் தன்னை சுடு வார்த்தைகளால் காயப்படுத்தி விட்டதாக அழுது கொண்டே என்ன செஞ்சாங்க, அந்த பெண்மணி கூறினாங்க. அவர்களின் கரத்தை பிடித்து ஆறுதல் கூறி அமர வைத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரம் லுஹருடைய நேரமாக இருந்துச்சு. துர்ரா பின்தி அபூ லஹப் அவங்க யார் என்று பார்த்தால் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருங்கிய உறவு அபூ லஹபினுடைய மகள் தான். அவர்களை தான் என்ன செஞ்சாங்க, பனு சரீக் பெண்மணிகள் இவ்வாறு சுடு வார்த்தைகளால் துன்புறுத்தினாங்க. உமது தந்தை அபூ லஹபுடைய கேடினாலும் உமது தாயின் தகாத செயலினாலும் அண்ணலாரின் மீது கொண்டிருந்த தீராத பகைமையினாலும் அல்லாஹு தஆலா உமது தாயையும் தந்தையும் சபித்து ஒரு சூறாவை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இறக்கி வைத்துள்ளான். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ஸாத லஹபின் வ இம்ரஅத்துஹு ஹம்மாலத்துல் ஹதப் ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத் என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹு தஆலா உங்களுடைய தாயையும் தந்தையும் என்ன செஞ்சிருக்கிறான், சபித்து இவ்வாறு குர்ஆன்ல வசனமே இறக்கி வச்சிருக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில நீ செய்த ஹிஜ்ரத் எந்த பலனையும் அடைய போவதில்லை. நீ ஹிஜ்ரத் செஞ்சுதான் என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி சுடு வார்த்தைகளால் என்ன செஞ்சாங்க, துர்ரா
பின்தி அபு லஹப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செஞ்சாங்க, இவ்வாறு ஒரு சுடு வார்த்தைகளால் சொன்னவுடன் இந்த செய்தியை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகைக்கு பின்னால் மிம்பர் படியின் மீது ஏறி சொன்னாங்க ஒரு வார்த்தை, மக்களே, என் குடும்பத்தார்களின் விஷயத்தில் இப்படியெல்லாம் பேசி என்னையும் என் குடும்பத்தாரையும் நோவினைப்படுத்தாதீர்கள் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு துர்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அருகில் அழைத்து, எவர் உம்மை கோபப்படுத்துவாரோ அவர் மீது அல்லாஹும் கோபப்படுவான், நீ என்னை சார்ந்தவள், நான் உன்னை சார்ந்தவன் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய மன வருத்தத்திற்கு ஆறுதலாக இவ்வாறு வார்த்தைகளை கூறி என்ன செஞ்சாங்க, ஆறுதல் படுத்தினார்கள். அது மட்டுமல்லாது இந்த செய்தியை அறிந்த, இது பற்றி அறிந்த அந்த பெண்மணிகள் யாரெல்லாம் சுடு வார்த்தைகளை சொல்லி அவர்களை மனவேதனை அடைய செய்தார்களோ அந்த பெண்மணிகள்லாம் என்ன செஞ்சாங்க, தமது தவறை உணர்ந்து மிகவும் வருந்தினார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அந்த செய்தி உஸ்துல் காபா தபகாத்து இப்னு சஅத் அல் இஸ்திஆப் என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, பிறரின் மன வருத்தத்திற்கு ஆளாகும் போது அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்பதையும், அதுவே தங்களது குடும்பத்தார்களின் விவகாரமாக இருந்தால் பாதிப்பு மிகவும் அதிகமாகும் என்பதை எச்சரிக்கை செய்யக்கூடிய மேற்கூறப்பட்ட அந்த வரலாறு நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே. ஆக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது யாரையும் எந்த ஒரு சுடு சொல்லாலும் மன வேதனை அடைய செய்யக்கூடாது. அதுவும் கூட பின்னால் நம்மை பாதிக்கக்கூடியதாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையை நிலைகுலைய செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழிகள் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட தீய வார்த்தைகளை விட்டும் நம்முடைய நாவை நாம் பாதுகாக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி வாழும் காலங்களில் நல்லதொரு பேச்சுக்களையும் நல்லதொரு நடைமுறைகளையும் நல்லதொரு செயலையும் அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்து நாளை மறுமையில் அல்லாஹ்னுடைய அந்த ரிலா என்ற பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக சுவனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.